வணக்கம். அரேக்கள் குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியலுக்கு நல்வரவு. இந்த டியூட்டோரியலில் நாம் கற்கப் போவது அரே வேரியபிள்களை எப்படி டிக்ளேர் செய்வது, அரேக்களை எப்படி உருவாக்குவது, ஃபார் மற்றும் வைல் லூப்களை எப்படி பயன்படுத்துவது மற்றும் OM ஷெல்லை எப்படி பயன்படுத்துவது. இந்த டியூட்டோரியலை பதிவு செய்வதற்கு நான் ஓப்பன் மாடலிகா 1.9.2 ஐ பயன்படுத்துகிறேன். இந்த டியூட்டோரியலை பயிற்சி செய்ய நீங்கள் பின்வரும் ஆப்பரேட்டிங் சிஸ்டம்களில் எதையும் பயன்படுத்தலாம். இந்த டியூட்டோரியலை புரிந்து கொள்ள மற்றும் பயிற்சி செய்ய ஏதேனும் புரோகிராமிங் லாங்குவேஜில் அரேக்கள் பற்றி தெரிந்திருக்க வேண்டும். மாடலிகாவில் ஒரு கிளாஸை வரையறுக்க உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். இதற்கான முன் நிபந்தனை டியூட்டோரியல்கள் எங்கள் வலைத்தளத்தில் கூறப்பட்டுள்ளன. அவற்றை பார்க்கவும். வெக்டர் ஒரு டைமென்ஷனை கொண்ட ஒரு அரே ஆகும். அது ஒற்றை இண்டெக்ஸை கொண்டிருக்கிறது. வெக்டர் டிக்ளரேஷனுக்கான சின்டாக்ஸ் இங்கு காட்டப்பட்டுள்ளது. காட்டப்பட்டுள்ள உதாரணம் 2 அளவை கொண்ட ஒரு வெக்டர் வேரியபிள் a வை டிக்ளேர் செய்கிறது. கர்லி அடைப்புக்குறிகளினுள் இருக்கின்ற எலிமெண்ட்டுகளை சேர்த்து ஒரு வெக்டரை உருவாக்கலாம். இந்த உதாரணம் 2 மற்றும் 3 ஐ அதன் எலிமெண்ட்டுகளாக கொண்ட ஒரு வெக்டர் பாராமீட்டர் a வை வரையறுக்கிறது. ஒரு வெக்டரின் எலிமெண்ட்டுகளை அணுக இண்டெக்ஸிங்கை புரிந்துகொள்வது அவசியமாகும். வெக்டர் இண்டெக்ஸிங்குக்கான சின்டாக்ஸ் இங்கு காட்டப்பட்டுள்ளது. வெக்டர் இண்டெக்ஸிங் 1 இலிருந்து தொடங்குகிறது. மேலும் இண்டைசஸ் இன்டிஜர்களாக இருக்க வேண்டும். பாலினாமியல் இவாலுவேட்டர் யூசிங் வெக்டர்ஸ் என்று பெயரிடப்பட்ட ஒரு ஃபங்க்ஷனை உருவாக்குவோம். இந்த ஃபங்க்ஷன் முந்தைய டியூட்டோரியல்களில் விவாதிக்கப்பட்ட பாலினாமியல் இவாலுவேட்டர் ஃபங்க்ஷனின் ஒரு நீட்டிப்பு ஆகும். பாலினாமியல் இவாலுவேட்டரின் பாராமீட்டர்கள் a, b மற்றும் c க்கு பதிலாக ஒரு வெக்டர் a வை வைப்போம். எங்களது கோட் ஃபைல்ஸ் இணைப்பில் இருக்கின்ற எல்லா ஃபைல்களையும் டவுன்லோட் செய்து சேமிக்கவும். உங்கள் வசதிக்காக பாலினாமியல் இவாலுவேட்டர் ஃபங்க்ஷனும் கிடைக்குமாறு செய்யப்பட்டுள்ளது. இந்த ஃபங்க்ஷனை விளக்க OM எடிட்டுக்கு மாறுகிறேன். OM எடிட் வெல்கம் பெர்ஸ்பெக்டிவில் இப்போது திறந்துவிட்டது. நான் தேவையான எல்லா ஃபைல்களையும் திறந்துவிட்டேன். பின்வரும் கிளாஸ்கள் அல்லது ஃபோல்டர்கள் இப்போது OM எடிட்டில் திறந்திருப்பதை கவனிக்கவும். ஃபங்க்ஷன் டெஸ்டர், மேட்ரிக்ஸ் ஆடர், பாலினாமியல் இவாலுவேட்டர் மற்றும் பாலினாமியல் இவாலுவேட்டர் யூசிங் வெக்டர்ஸ். இப்போது அவற்றை பார்க்க ஒவ்வொரு ஐகான் மீதும் நான் டபுள் கிளிக் செய்கிறேன். சிறந்த பார்வைக்கு OM எடிட் விண்டோவை இடது பக்கம் நகர்த்துகிறேன். பாலினாமியல் இவாலுவேட்டர் டாபுக்கு செல்லவும். அதை டெக்ஸ்ட் வியூவில் திறக்கவும். இந்த ஃபங்க்ஷன் பற்றிய மேலும் தகவல்களுக்கு முந்தைய டியூட்டோரியல்களை பார்க்கவும். பாலினாமியல் இவாலுவேட்டர் யூசிங் வெக்டர்ஸ்க்கு செல்கிறேன். அதை டெக்ஸ்ட் வியூவில் திறக்கவும். இன்புட் மற்றும் அவுட்புட் வேரியபிள்கள் பாலினாமியல் இவாலுவேட்டர் ஃபங்க்ஷன்களில் இருக்கின்றவையே ஆகும். பாலினாமியல் இவாலுவேட்டரின் பாராமீட்டர்கள் a, b மற்றும் c க்கு பதிலாக ஒரு வெக்டர் a வைக்கப்படுகிறது. இந்த வெக்டரின் அளவு 3 ஆகும். காட்டப்பட்டுள்ளபடி இந்த வெக்டரின் எலிமெண்ட்டுகள் கர்லி அடைப்புக்குறிகளினுள் சேர்க்கப்படுகின்றன. எலிமெண்ட்டுகள் ஒரு கமாவால் பிரிக்கப்படுகின்றன. அசைன்மென்ட் ஸ்டேட்மெண்டில் வெக்டர் a வின் எலிமெண்ட்டுகள் அவற்றின் இண்டெக்ஸ்களை பயன்படுத்தி அணுகப்படுகின்றன. a1 வெக்டர் a இன் முதல் எலிமெண்ட் ஆகும். இவ்வாறே வெக்டர் a வின் இரண்டாவது மற்றும் மூன்றாவது எலிமெண்ட்டுகளும் அணுகப்பட்டுவிட்டன. இப்போது ஃபங்க்ஷன் டெஸ்டர் டாபுக்கு மாறுகிறேன். அதை டெக்ஸ்ட் வியூவில் திறக்கவும். இந்த கிளாஸ் முந்தைய டியூட்டோரியல்களில் விவாதிக்கப்பட்ட ஃபங்க்ஷன் டெஸ்டர் கிளாஸுக்கு ஒத்ததாகும். z ஒரு ரியல் வேரியபிள் ஆகும். 10 யூனிட்டுகளுடன் கூடிய இன்புட் ஆர்குமென்ட்டுடன் பாலினாமியல் இவாலுவேட்டர் யூசிங் வெக்டர்ஸ் ஃபங்க்ஷன் கால் செய்யப்படுகிறது. இந்த ஃபங்க்ஷனால் ரிட்டர்ன் செய்யப்படுகின்ற மதிப்பு z க்கு சமமாக வைக்கப்படுகிறது. இப்போது இந்த கிளாஸை சிமுலேட் செய்கிறேன். சிமுலேட் பட்டனை கிளிக் செய்யவும். பாப்-அப் விண்டோவை மூடவும். வேரியபிள்ஸ் பிரவுசரில் z ஐ தேர்ந்தெடுக்கவும். x = 10 இல் z இன் மதிப்பு f of x க்கு சமமாக இருப்பதை கவனிக்கவும்.
இந்த plot polynomial evaluator function கேஸில் நான் கவனித்ததே ஆகும். இப்போது z ஐ டீசெலக்ட் செய்து முடிவை நீக்குகிறேன். மாடலிங் பெர்ஸ்பெக்டிவ்க்கு திரும்பச் செல்லவும். இப்போது ஸ்லைடுகளுக்கு மாறுகிறேன். கொடுக்கப்பட்டுள்ள முறைகளுக்கு ஸ்டேட்மெண்ட்டுகளை ஐட்டரேட் செய்ய for loop பயன்படுத்தப்படுகிறது. அதை அல்கோரிதம் மற்றும் ஈக்குவேஷன் பிரிவுகளில் பயன்படுத்தலாம். for loopக்கான சின்டாக்ஸ் ஒரு உதாரணத்துடன் காட்டப்பட்டுள்ளது. for loop ஐ எப்படி பயன்படுத்துவது என்பதை விளக்க OM-Editக்கு திரும்பச் செல்கிறேன். Polynomial Evaluator using Vectors tab ஐ கிளிக் செய்யவும். fxக்கான அசைன்மென்ட் ஸ்டேட்மெண்டில் வெக்டர் aவின் வெக்டர்களை நாம் அணுகுகிறோம். இதை for loop ஐ பயன்படுத்தியும் செய்யலாம். இப்போது அல்கோரிதம் பிரிவில் for loop ஐ எப்படி சேர்ப்பது என பார்ப்போம். முதலில் தொடக்கம் மற்றும் முடிவில் இரட்டை ஸ்லாஷை சேர்த்து fxக்கான அசைன்மென்ட் ஸ்டேட்மெண்டை கமெண்ட் செய்யவும். Ctrl+S ஐ அழுத்தி இந்த ஃபங்க்ஷனை சேமிக்கவும். சேர்க்கப்பட வேண்டிய for loop.txt என்று பெயரிடப்பட்ட ஒரு டெக்ஸ்ட் ஃபைலில் கொடுக்கப்பட்டுள்ளது. அது எங்கள் வலைத்தளத்தில் உள்ளது. நான் இந்த ஃபைலை gedit ஐ பயன்படுத்தி திறந்துள்ளேன். விண்டோஸ் ஐ பயன்படுத்துபவர்கள் அதை திறக்க நோட்பேட் அல்லது வேறு எந்த டெக்ஸ்ட் எடிட்டரையும் பயன்படுத்தலாம். geditக்கு செல்கிறேன். Ctrl+C ஐ அழுத்தி எல்லா ஸ்டேட்மெண்ட்டுகளையும் காப்பி செய்யவும். OM-Editக்கு திரும்பச் செல்லவும். Enterஐ அழுத்தவும். Ctrl+V ஐ அழுத்தி எல்லா ஸ்டேட்மெண்ட்டுகளையும் பேஸ்ட் செய்யவும். Ctrl+S ஐ அழுத்தி இந்த ஃபங்க்ஷனை சேமிக்கவும். இப்போது இந்த லூப்பின் ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டையும் நான் விளக்குகிறேன். இந்த ஸ்டேட்மெண்ட் லூப் தொடங்குவதற்கு முன்பு fxக்கு பூஜ்ய இனிஷியல் மதிப்பை ஒதுக்குகிறது. இங்கு I ஒரு லூப் கவுண்டராக வேலை செய்கிறது. iன் மதிப்பு 3க்கு வரும் வரை லூப் ரன் செய்கிறது. ஐ பயன்படுத்துவதற்கு முன்பு அதை டிக்ளேர் செய்ய தேவையில்லை. சிறிது கீழே ஸ்க்ரால் செய்கிறேன். பாலினாமியல் fxன் டேர்ம்களை இந்த ஸ்டேட்மெண்ட் ஐட்டரேட்டிவாக கூட்டுகிறது. பாலினாமியல் இவாலுவேட்டர் ஃபங்க்ஷன் விவாதிக்கப்பட்ட போதே பாலினாமியல் fxம் விவாதிக்கப்பட்டுவிட்டது. இந்த ஸ்டேட்மெண்ட் for loopன் முடிவை சுட்டிக்காட்டுகிறது. இப்போது இந்த ஃபங்க்ஷன் முடிவடைந்து விட்டது. இந்த ஃபங்க்ஷனை சோதிக்க ஃபங்க்ஷன் டெஸ்டர் கிளாஸை நாம் பயன்படுத்துவோம். இந்த கிளாஸுக்கு, அதாவது இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் எந்த மாற்றமும் செய்யவில்லை. டூல்பாரில் இருக்கின்ற சிமுலேட் பட்டனை அழுத்தி இந்த கிளாஸை சிமுலேட் செய்கிறேன். வேரியபிள்ஸ் browserல் z ஐ தேர்ந்தெடுக்கவும். ஃபங்க்ஷனுக்கு மாற்றங்கள் செய்த பின்பும் zன் மதிப்பு மாறாதிருப்பதை கவனிக்கவும். z ஐ டீசெலக்ட் செய்து முடிவை நீக்குகிறேன். மாடலிங் பெர்ஸ்பெக்டிவ்க்கு திரும்பச் செல்லவும். மீண்டும் ஸ்லைடுகளுக்கு திரும்பச் செல்கிறேன். கொடுக்கப்பட்டுள்ள கண்டிஷன் திருப்தியாகும் வரை ஸ்டேட்மெண்ட்டுகளை ஐட்டரேட் செய்ய while loop பயன்படுத்தப்படுகிறது. while loop ஐ ஈக்குவேஷன் பிரிவில் பயன்படுத்த முடியாது. மாடலிக்காவில் whileக்கு ஒப்பிடுகையில் for loop மிக அடிக்கடி பயன்படுத்தப்படுகிறது. இப்போது அரேக்களை பற்றி விவாதிப்போம். அரேக்கள் மல்டி டைமென்ஷனல் டேட்டாவை வர்ணிக்க பயன்படுத்தப்படுகின்றன. வெக்டர் நோட்டேஷனை பயன்படுத்தி அவற்றை உருவாக்கலாம். அரே டிக்ளரேஷன் மற்றும் இண்டெக்ஸிங்குக்கான சின்டாக்ஸ் காட்டப்பட்டுள்ளது. அரே கன்ஸ்ட்ரக்ஷன் மற்றும் இண்டெக்ஸிங்கை பற்றி மேலும் புரிந்துகொள்ள மேட்ரிக்ஸ் ஆடர் என்று பெயரிடப்பட்ட ஒரு கிளாஸை எழுதுவோம். இது myMatrix மற்றும் ஆடர் மேட்ரிசஸை கூட்டி mySum ஐ கொடுக்கிறது. myMatrix மற்றும் ஆடர் மேட்ரிசஸ் காட்டப்பட்டுள்ளன. இப்போது மேட்ரிக்ஸ் ஆடர் கிளாஸை விளக்க OM-Editக்கு மாறுகிறேன். அது ஏற்கனவே OM-Editல் திறந்துள்ளது. மேட்ரிக்ஸ் ஆடர் tab ஐ கிளிக் செய்யவும். அதை டெக்ஸ்ட் வியூவில் திறக்கவும். myMatrix ஒரு ரியல் பாராமீட்டர் அரே ஆகும். சதுர அடைப்புக்குறியினுள் இருக்கின்ற எண்கள் இந்த அரேவின் அளவை குறியிட்டு காட்டுகின்றன. முதல் டைமென்ஷனின் அளவு 3 ஆகும். அதேபோல் இரண்டாவது டைமென்ஷனின் அளவு 2 ஆகும். ஒவ்வொன்றிலும் 2 எலிமெண்ட்டுகளை கொண்ட 3 வெக்டர்களை பயன்படுத்தி myMatrix அரே உருவாக்கப்பட்டுள்ளது. 1,2 முதல் வெக்டரை குறியிட்டு காட்டுகிறது. 3,4 இரண்டாவது மற்றும்
5,6 மூன்றாவது வெக்டரை குறியிட்டு காட்டுகிறது. இந்த ஒவ்வொரு வெக்டரின் அளவும் இந்த அரேவின் இரண்டாவது டைமென்ஷனின் அளவிற்கு சமமாக இருக்கிறது. அதனால் மை மேட்ரிக்ஸின் இரண்டாவது டைமென்ஷனின் அளவு 2 ஆகும். வெக்டர்களின் எண்ணிக்கை முதல் டைமென்ஷனின் அளவிற்கு சமமாக இருக்கிறது. அதனால் முதல் டைமென்ஷனின் அளவு 3க்கு சமமாக இருக்கிறது. இதே முறையில் ஆடர் மேட்ரிக்ஸ் உருவாக்கப்படுகிறது. இந்த இரண்டு அரேக்கள் அல்லது மேட்ரிக்ஸுகளை சேர்க்க 2 டைமென்ஷன்களில் இருந்து எலிமெண்ட்டுகளை நாம் அணுக வேண்டும். அதனால் A நெஸ்டட் ஃபார் லூப் தேவைப்படுகிறது. இந்த ஃபார் லூப் முதல் டைமென்ஷன் வழியாக ரன் செய்கிறது. இவ்வாறே இந்த ஃபார் லூப் இரண்டாவது டைமென்ஷன் வழியாக ரன் செய்கிறது. சிறிது கீழே ஸ்க்ரால் செய்கிறேன். மை சம்மை கொடுப்பதற்கு அதற்குரிய மை மேட்ரிக்ஸ் மற்றும் ஆடர் மேட்ரிசஸ்களின் எலிமெண்ட்டுகள் சேர்க்கப்படுகின்றன. இந்த ஸ்டேட்மெண்ட் ஒவ்வொரு ஃபார் லூப்பின் முடிவையும் குறியிட்டு காட்டுகிறது. கிளாஸ் இப்போது நிறைவு பெற்றுவிட்டது. சிமுலேட் பட்டனை கிளிக் செய்து அதை சிமுலேட் செய்கிறேன். பாப்-அப் விண்டோ தோன்றினால் அதை மூடவும். வேரியபிள்ஸ் காலமை விரிவாக்குகிறேன். ஆடர் 1,1, மை மேட்ரிக்ஸ் 1,1 மற்றும் மை சம் 1,1 ஐ தேர்ந்தெடுக்கவும். ஆடர் 1,1 பிளஸ் மை மேட்ரிக்ஸ் 1,1 மை சம் 1,1 ஐ கொடுப்பதை கவனிக்கவும். இதன் பொருள் முடிவு துல்லியமாக உள்ளது. அவற்றை டீசெலக்ட் செய்து முடிவை நீக்குகிறேன். ஸ்லைடுகளுக்கு திரும்புகிறேன். பயிற்சியாக ஒரு வெக்டரில் எலிமெண்ட்டுகளின் வரிசை முறையை தலைகீழாக்க வெக்டர் ரிவர்சல் என்று பெயரிடப்பட்ட ஒரு ஃபங்க்ஷனை எழுதவும். இவ்வாறே ஒரு மேட்ரிக்ஸின் ஒவ்வொரு ரோவிலும் எலிமெண்ட்டுகளின் வரிசை முறையை தலைகீழாக்க மேட்ரிக்ஸ் ரிவர்சல் என்று பெயரிடப்பட்ட ஒரு ஃபங்க்ஷனை எழுதவும். இந்த இரண்டு ஃபங்க்ஷன்களையும் சோதிக்க ஃபங்க்ஷன் டெஸ்டர் கிளாஸை எழுதவும். இத்துடன் நாம் இந்த டுடோரியலின் முடிவுக்கு வந்துவிட்டோம். பின்வரும் இணைப்பில் உள்ள வீடியோவை காணவும். அது ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டத்தை சுருங்கச் சொல்கிறது. நாங்கள் ஸ்போக்கன் டியூட்டோரியல்களை பயன்படுத்தி செய்முறை வகுப்புகள் நடத்துகிறோம். சான்றிதழ்கள் தருகிறோம். எங்களுக்கு மின்னஞ்சல் செய்யவும். இந்த ஸ்போக்கன் டியூட்டோரியலுக்கு தொடர்புடைய கேள்விகள் உங்களுக்கு ஏதேனும் இருந்தால் பின்வரும் வலைத்தளத்தை பார்க்கவும். பிரபலமான புத்தகங்களில் இருந்து தீர்க்கப்பட்ட உதாரணங்களை கோடு செய்வதை நாங்கள் ஒருங்கிணைக்கிறோம். இதை செய்பவர்களுக்கு நாங்கள் மதிப்பூதியம் மற்றும் சான்றிதழ்கள் தருகிறோம். பின்வரும் வலைத்தளத்தை பார்க்கவும். கமர்ஷியல் சிமுலேட்டர் லேப்களை ஓபன் மாடலிகாவுக்கு இடம்பெயர்க்க நாங்கள் உதவுகிறோம். மேலும் விவரங்களுக்கு பின்வரும் வலைத்தளத்தை பார்க்கவும். ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டத்திற்கு ஆதரவு இந்திய அரசாங்கத்தின் NMEICT MHRD மூலம் கிடைக்கிறது. ஆதரவு அளித்த ஓபன் மாடலிகாவின் வளர்ச்சி குழுவிற்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்.